கோவை அருகே தேசிய நெடுஞ்சாலை குறுகலாக உள்ளதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோவை நகரின் ஒரே புறவழிச்சாலையாக இருக்கும் L&T தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்தாத காரணத்தால் கடந்த ஒரே ஆண்டில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா ஆகிய 2 மாநிலங்களை இணைக்கும் 328 கிலோமீட்டர் தூரமுள்ள சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலை தமிழகத்தில் மட்டும் 198 கிலோமீட்டர் தூரம் அமைந்துள்ளது. இதில் கோவை நகருக்கான ஒரே புறவழிச்சாலையாக உள்ள L&T தேசிய நெடுஞ்சாலை 27 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருவழி சாலையாக உள்ளது. இந்த சாலையில் 2029ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை சுங்கவரி வசூலிக்கும் உரிமம் L&T நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. கடந்த 25 ஆண்டுகளாக இந்த சாலையில் போக்குவரத்து பல மடங்கு அதிகரித்து உள்ளதாக கூறப்படுகிறது. 6 வழிச்சாலைக்கும் 4 வழிச்சாலைக்கும் இடையில் இந்த 27 கிலோமீட்டர் மட்டும் இருவழி சாலையாக உள்ளது. சாலை குறுகலாக இருப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது. இந்நிலையில் சாலை விரிவாக்கம் செய்வதற்கு சட்டப்பூர்வமாக உள்ள தடைகளை நீக்கி 6 வழிச்சாலையாக மாற்ற மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நானே கண் முன்னாடி பார்க்குற ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ண முடியறதில்ல. ஒரு வண்டி போகும்போது முன்னாடி ஒரு வண்டி போச்சுன்னா அந்த வண்டி அடுத்த வண்டி ஓவர்டேக் பண்ணிட்டு போகும்போது ஆப்போசிட்டில் வர இடத்துல விபத்துகள் ஆகுது. வரும்போது மல்டி வீல் வெஹிக்கிள்ஸ் நிறையா வருது. பெரிய வண்டி வரும்போது சடனாக இவங்களால நிறுத்த முடியறதில்ல. பயத்தில் அவங்களும் கொண்டு போய் விட்டுறாங்க. இரட்டிப்பாக இருக்கு ஆக்சிடென்ட். குறிப்பாக 2 வீலர் கார் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அவங்க போய் ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழப்பே இரட்டிப்பாக இருக்குன்னா அந்த ரோடு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அகலப்படுத்தணும் அப்படின்ட்டு ப்ரியாரிட்டி பேசிஸில் நேஷனல் ஹைவேஸ் அகலப்படுத்தணும். அதுக்கு வந்து மாநில அரசை நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். அதுவும் தகுந்த நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமா இந்த ரோடை வந்து அகலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு